வணக்கம், நான் உங்கள் சோஃபியா. தொடர்ந்து இதே டாப்பிக்கை பேசுறது எனக்கும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம திரும்பியும் பேச வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. சமீபத்தில் கோவையில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் இப்போல்லாம் மல்டிமீடியாவை திறந்தீங்கனாலே பலவிதமான வெறுப்பாக வருது. என்னடா இதே திருப்பி பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் அப்படின்ட்டு. ஒரு 17 வயது குழந்தை வந்து ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணியிருக்கா. திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும் போது இறந்துட்டா. பார்த்தா அவள் கர்ப்பமாக இருக்கா. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லாரும் டிவியை விட இப்போ வந்து மொபைல் தான் பார்க்குறோம். எல்லாரும் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணுறோம். எல்லாரும் எல்லா விதமான தகவல்களையும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த பெண் பிள்ளைகள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது கொஞ்சம் யோசனைக்குரிய விஷயமாகவே இருக்குது. பெண் பிள்ளைகள் நீங்கள் அப்படி என்ன தான் பார்க்குறீங்க? நான் கேட்குற விஷயம் அதுதான். கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்து பாருங்கள். மேலே நிமிர்ந்து பார்த்தா தான் விழறது ஒரு பாம்பா, இல்லை வேற ஏதாவது பல்லியா, பூரானா, இல்லை பூமாலை விழுதா அப்படின்றது தெரியும்னு நானே என்னுடைய கட்டுரைகளில் எழுதியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கண்ணை திறந்து மேலே நிமிர்ந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பேசுகிற ஆட்கள் வந்து எந்த மாதிரியான ஆட்கள், நம்ம பழகக்கூடிய விஷயங்கள் எப்படி, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். சும்மா நம்ம டான்ஸ் ஆடுறதையும் பாட்டு பாடுறதையும் அதையும் எதையும் சீரியலையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நிறைய இடங்களில் நம்ம தான் ஏமாந்து போகிறோம். நம்ம தான் வந்து இது பெண்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டா, பணத்தை பிடுங்கிட்டா, அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படி இவ்வளோ அவேர்னஸ் வந்தும் கூட, இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படையாக எல்லாரும் பேசினா கூட எப்படியோ ஒரு இடத்துல நம்ம ஏமாந்து போகிறோம். ஏமாறுறவங்க இருக்க ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் பெண் குழந்தைகள் அன்னன்னைக்கு உள்ள நியூஸை பார்த்தே ஆகணும். நியூஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸை பார்த்து அதை ஒரு நக்கலாக அப்படியே தாண்டி போகிற பக்குவம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தாண்டி அந்த நியூஸை கொஞ்சம் மூளைக்கு ஏற்றுங்க, கொஞ்சம் யோசிங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் அரசியல் பெண் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு நீங்கள் அட்வைஸ்ன்னு நினச்சிக்கலாம், இல்லை கோரிக்கைன்னு நினச்சிக்கலாம், ரெக்வஸ்ட் நினச்சிக்கலாம், என்னன்னாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கேட்பதும் கேட்காமல் போவதும், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உங்களுடைய விருப்பம். ஸோ பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அவேர்னஸாக கண்ணை திறந்து சுற்றி முற்றி பாருங்கள். சும்மா தலையை கவுந்துக்கிட்டு அந்த செல்லுலேயே மூழ்கி போகிறீங்க. இப்போ பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் நிறைய பார்க்குறோம். நின்றுக்கிட்டே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டக்டர் வந்து கத்திட்டு இருக்காரு, ஏமானாலும் காதில் கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய ரீல்ஸாக பார்த்து தள்ளுறீங்க. கொஞ்சம் பிரயோஜனமாக பாருங்கம்மா. நமக்கு தாம்மா பிரச்சனை அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் உங்கள் மண்டையில் ஏன் ஏற மாட்டேங்குதுன்னு தெரியவே இல்லை. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.